எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பேசியே தான் ஆகணும். பேசினாத்த தமிழக மக்கள் நீங்கள் சரியான முடிவை சொல்லுவீங்க, சரியான கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை நேர்மையான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவீங்க. அதனால தான் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். என்னென்னா, திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமை திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போட்டுவாங்க, அவங்க நாங்கள் பார்த்துக்குவோம், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சைடு பேசுனாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க என்ன பேசுனாங்கன்னா, எங்களோட தொண்டர்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் விஜய் சார் சைலண்டாக இருந்து சைலண்டாக காரியத்தை சாதிச்சிட்டாங்க. தமிழக மக்கள் சைலண்டாக இருந்தாங்க. விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரை ஜெயிக்க வச்சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடியே 10 லட்சம் பேரை என்னமோ ஓட்டு போட்டுக்கிறாங்க. மீதி 140 வரைக்கும் வந்தது கூட்டணி கட்சிகளோட ஓட்டு தான் சேர்த்து அவங்க சொன்னாங்க. ஆனால் திமுகவை நம்பி ஓட்டு போட்டவங்க 1 கோடி 10 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதிமுகவுக்கு சொல்லிக்கவே வேணாம். அதிமுகவுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கிறது நமக்கு தெரியும் மக்களே. ஆனால் அதிமுகவோட தொண்டர்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒன்று திமுக ஜெயிச்சிருக்கணும், இல்லைன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கணும்ல. அப்போ 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இரு கட்சிகளுமே தோற்றதுக்கான காரணம் என்ன மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த 2 கோடி தொண்டர்களில் திமுகவோட தலைமையை பிடிக்காத திமுக தொண்டர்கள் தான் விஜய் சார் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதிமுக 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன அதிமுக தொண்டர்கள் அதிமுகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட தலைமை பிடிக்காம தான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. 1 கோடியே 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தலைமை சரியாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய முடிவுகள் சரியாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய தொண்டர்கள் உங்களை விட்டு ஏன் போகிறாங்க வெளியில்? அப்போ திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் முடிவு பண்ணி வச்சதுக்காடித்தானே விஜய் சாருக்கு 1.25 கோடி ஓட்டு விழுந்துச்சு. அப்போ அதில் பொதுமக்கள் சேர்ந்து இருக்கிறாங்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுக கொலைஸ்டே கிடக்கட்டும், அதிமுக கொலைஸ்டே கிடக்கட்டும், இடையில ஆட்சி நாங்கள் கவுத்துருவோம், போயிடுவோம், வந்துடுவோம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே தமிழக மக்கள் ரொம்ப 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 வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுகவையும் அதிமுகவையும் அடுத்த தேர்தல், அதாவது இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களும் பார்த்து அவங்க 2 ஓட்டு போடாமல் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு தான் மக்கள் ஜெயிக்க வைக்க